அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மனநலம் விரும்பும் செவிலியர் ஃபிலோமினா அர்னால்டு. இன்றைக்கி என்னுடைய டாபிக் மேனியா. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். பைபோலார் டிஸார்டரில் 2 ஃபேஸஸ் இருக்குது, அதாவது 2 கட்டங்கள் இருக்குது. ஒன்று மேனிக் ஃபேஸ், ரெண்டாவது டிப்ரெஷன். அதில் முதல் ஃபேஸ் மேனியாவை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். Mania is characterized by excessive elevation in mood, activity and energy. Mania உடைய definition என்னன்னு பார்க்கலாம். Mania is an extremely unstable, euphoric or irritable mood along with an excess activity or energy level, excessively rapid thought and speech and reckless behavior and feeling of invincibility. Euphoria na பரவசம், invincibility na overcome பண்ண முடியாத நிலைமை. ஒவ்வொருத்தருக்கும் லைஃப்பில் மூட் ஸ்விங்ஸ் வர்றது இயல்பு தான். ஆனால் மேனியா எபிசோட் இருக்கிறவங்க ரொம்ப இரிட்டபிள் அல்லது ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப உற்சாகமாகவும் இருந்துகிட்டே இருப்பாங்க. மேனியாவில் மூடு ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும். இரிட்டபிளாக இருந்தாலும் சரி, இல்லாட்டி யூஃபோரியா பரவசமாக இருந்தாலும் சரி, ரெண்டுமே எக்ஸ்ட்ரீம் லெவலில் இருக்கும். மேனியா எபிசோடுடைய இன்டென்சிட்டியும் ரொம்ப சிவியராக இருக்கும். அதே மாதிரி டியூரேஷனும் ப்ரொலாங்டாக இருக்கும். இது ஒவ்வொருத்தருடைய மனநிலைமையிலையும் எமோஷனை பாதிக்குது. சிலருக்கு இந்த மூட் ஸ்விங்ஸு ஃபாஸ்ட்டாக அடிக்கடி வரும். இதை ரேபிட் சைக்கிளிங்னு சொல்கிறோம். சிலருக்கு ஒரே நாளில் பல எபிசோட்ஸ் வரலாம். சிலருக்கு 3 வீக்ஸ் ஒன்ஸ் ஆர் மந்த்லி ஒன்ஸ் இந்த எபிசோட்ஸ் சேஞ்ச் ஆகும். பைபோலார் டிஸார்டர் இருக்கிறவங்களுக்கு ஒரு எபிசோட் ஆஃப் மேனியா இருந்துச்சுன்னா அடுத்த எபிசோட் டிப்ரெஷன் ஆகும். அகெயின் ஆல்டர்னேட்டாக மேனியா டிப்ரெஷன் அப்படி மாறி மாறி வந்துட்டுருக்கும். இது ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் இன் இயர் ஃப்ளக்சுவேட் ஆகலாம். மேனிக் எபிசோடில் ஹை ஸ்பிரிட்டோட இரிட்டபிளாக இருந்து நெக்ஸ்ட்டு டிப்ரெஷனுக்கு ஷிஃப்ட் பண்ணுற அந்த மூட் சேஞ்சஸை அல்ட்ரா ரேபிட் சைக்கிளிங் அப்படின்னு சொல்கிறோம். இதிலிருந்து பர்சன் டு பர்சன் ஃப்ரீக்வன்சி ஆஃப் மூட் சேஞ்சஸ் வேரி ஆகும்னு தெரியுது. நெக்ஸ்ட்டு நம்ம மேனிக் எபிசோடு வரதுக்கு காரணங்கள் என்ன அப்படின்னு பார்ப்போம். அக்கார்டிங் டு நியூரோ டிரான்ஸ்மிட்டர் அண்ட் ஸ்ட்ரக்சரல் ஹைப்போதிசிஸ், நம்பர் 1, Manic episodes are related to excessive levels of norepinephrine and dopamine and deficiency in serotonin. According to genetic consideration, monozygotic or identical twins have higher rate of manic episodes. First degree relative 5 to 10% chance இருக்கு. Identical twin with bipolar disorder 40 to 70% chance இருக்கு. Number 3, family and environmental factors like childhood abuse or maltreatment, substance or drug use, severe stress and sleep deprivation. These things can provoke manic episodes. Because psychodynamic hypothesis explains manic episodes as a defense against or denial of depression. Next, classification of mania பார்க்கலாம். Mania classifications are hypomania, mania without psychotic symptoms, mania with psychotic symptoms, other manic episodes and unspecified manic episode. Mania is an illness of happiness. They feel great, wonderful, fantastic and they are in the top of the world in their emotional state. இந்த மேனிக் எபிசோடு இருக்கிறவங்க அவங்க தன்னை குட்டாக தானே ஃபீல் பண்ணுறாங்க, ஹாப்பியாக தானே இருக்கிறாங்க. அப்புறம் ஏன் இதை ஒரு நோயின்னு நினைக்கணும்? மேனியாவில் they will have excessive happiness without any reason. This results in violence, doing high risk behavior, etc. In reality, மேனியாவில் பேஷண்ட்டுடைய மூடு ரியாக்டிவாக இருக்காது. அவங்க மூட் ஸ்விங்ஸ்னால அவங்க செய்கிற காரியம் மற்றவங்கள ஹாப்பி பண்ணாது. இந்த மூட் சேஞ்சு அவங்களோட டே டு டே லைஃப் ஃபங்க்ஷனிங்கை பாதிக்கும், மற்றவங்களையும் இது டிஸ்டர்ப் பண்ணும். இதனால ஹோல் ஃபேமிலியே சஃபர் ஆகுது. இதை ஓவர் கம் பண்ணி அவங்க வெளியே வர முடியாதது தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கார் ஓட்டுறவங்க எவ்வளோ ஸ்பீடாக போகணுன்னு நினச்சாலும் சிக்னல் வரும்போது அதில் நின்னே ஆகணும். ஆனால் மேனியா பேஷண்ட்ஸு அவங்களுடைய மூட் ஸ்விங்ஸ்னால் எந்த விதமான பின்விளைவையும் யோசிக்காமல் ஸ்பீட் லிமிட்டை தாண்டி ஸ்டாப் பண்ண முடியாத அளவுக்கு போயிட்டே இருப்பாங்க. இது அவங்களுடைய கவனக்குறைவையும் பொறுப்பற்ற தன்மையையும் காமிக்குது. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். மேனியா எபிசோடில் இருக்கிற ஒரு பேஷண்ட்டுக்கிட்ட போயிட்டு அவங்க அம்மா ஒரு ஆக்சிடெண்ட்டில் எதிர்பாராத விதமாக ஆன் த ஸ்பாட் இறந்துட்டாங்க அப்படின்னு ஒரு மரண செய்தியை போய் சொல்லும்போது
அதை கேட்ட உடனே அவங்க ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னா ஸ்மைல் பண்ணுவாங்க, அதை சொல்லி சொல்லி சத்தமாக சிரிப்பாங்க, அதை ஜோக் மாதிரி எடுத்துகிட்டு அதை வச்சே ஒரு பெரிய காமெடி பண்ணிகிட்ருப்பாங்க. நார்மலாக இருக்கிறவங்கன்னா இந்த ஷாக்கிங் நியூஸை கேட்ட உடனே ரொம்ப சேட் ஆயிடுவாங்க, அழுவாங்க, சாப்பிட மாட்டாங்க, என்ன செய்கிறதுனே தெரியாமல் கஷ்டப்படுவாங்க, உடனே போய் பார்க்கணுன்னு நினைப்பாங்க. ஆனால் இந்த மேனியா பேஷண்ட்ஸ் கிட்ட இந்த ரியாக்ஷன்ஸ் எதையும் பார்க்க முடியாது. காரணம் அவங்களுக்கு இன்சைட் இருக்காது. இன்சைட்னால் அவங்க தன்னை பற்றியும் தன்னுடைய நோயை பற்றியும் ஒரு டீப்பாக புரிந்து கொள்ளக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களுக்கு இருக்காது. ஆனால் எப்போ அவங்க மேனிக் எபிசோடை விட்டு வெளியே வராங்களோ அப்போ அவங்க நடந்ததெல்லாம் நினச்சி பார்க்கும்போது அவங்க பண்ணினது அவங்களுக்கு ஷேமாகவும் ஷையாகவும் ஃபீல் பண்ணுவாங்க. அப்போ தான் அவுட் ஆஃப் கண்ட்ரோல்னால இதெல்லாம் செஞ்சதாக அவங்க உணருவாங்க. மேனியாவில் இருக்கிற இந்த எலிவேட்டட் மூடை பைபோலார் டிஸார்டரில் அதிகமாக பார்க்கலாம். சிவியரிட்டி ஆஃப் த மேனிக் எபிசோடை பொறுத்து எலிவேட்டட் மூடை 4 ஸ்டேஜாக பிரிச்சிருக்கிறாங்க. தமிழில் சொல்கிறேன். ஸ்டேஜ் 1 இஸ் யூஃபோரியா, பரவசப்படுதல். ஸ்டேஜ் 2 இஸ் எலேஷன், மகிழ்ச்சி இல்லாட்டி எழுச்சி அப்படின்னு சொல்லலாம். ஸ்டேஜ் 3 எக்ஸால்டேஷன், தன்னைத்தானே மேன்மையாக நினைப்பது, மேன்மையாக பேசுவது, மேன்மையாக நடந்து கொள்வது, மேன்மையாக தன்னை காண்பிப்பது அல்லது பெருமகிழ்ச்சி அடையக்கூடிய நிலைமை. ஸ்டேஜ் 4 எக்ஸ்டசி, மெய் மறந்து இன்பம் அனுபவிக்கக்கூடிய ஒரு நிலைமை. இதை டீட்டெயிலாக பார்ப்போம். ஸ்டேஜ் 1 இஸ் யூஃபோரியா. யூஃபோரியானா இட்ஸ் a state of intense happiness and self-confidence or well-being. Sometimes it is exaggerated. Stage 2 is called elation. This is the moderate elevation of mood with increased psychomotor activity. Stage 3 is exaltation. This is an intense elevation of mood with the delusions of grandeur. Stage 4 ecstasy. This is a severe elevation of mood and feeling of intense pleasure. Next, signs and symptoms of mania பார்க்கலாம். Number 1, flight of ideas. மேனியா எபிசோடு இருக்கிறவங்க மைண்டில் எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். அது ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் திருப்பி திருப்பி வர்றதாகவும் பெரிய தொந்தரவுகளை கொடுக்குறதாகவும் இருக்கும். இந்த எண்ணங்கள் எல்லாம் பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம், இல்லை ரெண்டுக்கு இடையில நியூட்ரலாகவும் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தர்கிட்ட ஒரு 10 நிமிஷம் பேச சொன்னால் அவங்க எண்ண ஓட்டத்தில் பல ஐடியாஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு டாப்பிக்லேருந்து இன்னொரு டாப்பிக்கு ஜம்ப் ஆகிட்டே இருப்பாங்க. அவங்க கடகடா பேசுவாங்க, ரொம்ப ப்ரெஷர் போட்டு ஃபோர்ஸ்ஃபுல்லாக அழுத்தமாக பேசுவாங்க, ரொம்ப லவுடாக கத்தி கத்தி பேசுவாங்க, ஓவர் டாக்கிட்டிவாக இருப்பாங்க. அவங்க பேச்சை இடையில ஸ்டாப் பண்ண வைக்க முடியாது. நம்பர் 2, டெலூஷன்ஸ் ஆஃப் கிராண்டியூர். கிராண்டியாசிட்டி பிஹேவியர் அவங்க செல்ஃப் இம்பார்ட்டண்ட்டை குறித்து தான் இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா, அவங்க தான் காட் மாதிரியும் அவங்கள யாராலும் பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி திங்கிங்கில் இருப்பாங்க. ஹாஸ்பிட்டலில் பேஷண்ட்டாக இருக்கும்போது அவங்கள கிங் மாதிரி ட்ரீட் பண்ணாங்க அப்படின்னு நினைப்பாங்க. இமேஜின் பண்ண முடியாத ஹைட்டில் இருந்து கீழே விழுந்தாலும் தான் மட்டும் சர்வைவ் ஆயிடுவேன் அப்படின்னு நினைப்பாங்க. ஐ எம் இன் லவ் வித் மைசெல்ஃப் அண்ட் த யூனிவர்ஸ் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஐ ஃபீல் லைக் ஃப்ளேமிங் ஜீனியஸ் அப்படின்னு சொல்லிக்குவாங்க. இதெல்லாம் டெலூஷன்ஸ் ஆஃப் கிராண்டியூருக்கு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு டெலூஷன் ஆஃப் பெர்சிக்யூஷன். தூரத்தில் இருந்து யாரோ ஒருத்தர் தன்னை கேமரா வச்சு கண்காணிக்கிறதா நினச்சி அதை நம்பி பயப்படுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், யாரும் இல்லாத இடத்துல போலீஸ் தன்னை மடக்கி பிடிக்கிறதுக்காக தான் மேலே குறி வச்சுக்கிட்டே இருக்கிறத அவங்க நம்பி பயந்து போய் அதுலேருந்து தப்பிக்கிறதுக்காக வேறு சில ரிஸ்கி ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ணுவாங்க. 4வது, இன்க்ரீஸ்டு சோஷியபிலிட்டிஸ். மேனியா எபிசோடு இருக்கிறவங்க ஈவன் ஸ்ட்ரேஞ்சர்ஸ்கிட்டையும் ரொம்ப ஓவர்லி ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. எதெல்லாம் ஸ்ட்ரேஞ்சர்ஸ்கிட்ட ஷேர் பண்ணக்கூடாதோ அது எல்லாத்தையும் கூட அவங்கள நம்பி ஷேர் பண்ணிவிடுவாங்க. பேசும்போது ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன் எல்லாம் ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி காமிப்பாங்க. எக்ஸ்ட்ரீம்லி கிட்டி அண்ட் ஃபன்னியாக மோரார்லெஸ் ஒரு க்ளோன் மாதிரி அவங்கள ஹிலாரியஸாக காமிச்சிக்குவாங்க. ஓவராக ஜெனரஸாகவும் இருப்பாங்க. யாருன்னே தெரியாதவங்களுக்கு நிறைய மணி, ஆர்டிகிள்ஸ் இதெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது, மற்றவங்க எந்த உதவியும் கேட்காமலே அவங்களுக்காக தன்னுடைய மணி எல்லாத்தையும் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. 5வது, இம்பல்சிவ் பிஹேவியர். மேனியா பேஷண்ட்ஸு பின்னாடி வரக்கூடிய எந்த விதமான கான்சிக்வன்சஸையும் யோசிக்காமலே செயல்படுவாங்க. அதனால் நிறைய ரிஸ்கி பிஹேவியரில் என்கேஜ் ஆகிருப்பாங்க. ஹை ரிஸ்க் செக்ஷுவல் பிஹேவியர், இன்ஜெக்டபிள் ட்ரக் யூஸ், ரெக்லெஸ் டிரைவிங், அன்ப்ரொடெக்டட் செக்ஸ் வித் ஸ்ட்ரேஞ்சர்ஸ், ட்ரிங்கிங் ஆல்கஹால், கேம்பிளிங்,
foolish business investments, spending enormous money for unnecessary purchases. அதாவது கொஞ்சமாக யூஸ் இல்லைன்னு தெரிஞ்சாலும் ரொம்ப எக்ஸ்பென்சிவான பொருட்களை எல்லாம் மொத்தமாக வாங்கி வாங்கி சேர்த்து வைப்பாங்க. இதெல்லாம் ப்ளஷரபிள் ஆக்டிவிட்டீஸ்னு அவங்க பண்ணிகிட்டே இருக்கிறதுனால நிறைய பேர் அவங்களுடைய ஜாபை லூஸ் பண்ணுவாங்க. இவங்களுக்கு அதிக எனர்ஜி இருக்கிறதுனால they will be abusive, assaultive, authoritative, aggressive and manipulative. இந்த harmful impulses and self-destructive behavior push them and leads them towards attempting the suicide. மேனியா எபிசோடில் இருக்கிறவங்க அசிங்கமான அவுட்ஃபிட் தான் யூஸ் பண்ணுவாங்க. தன்னை பார்க்குறவங்க கவரக்கூடிய விதத்தில் நல்ல கலர்ஃபுல்லான ட்ரெஸ் போடுவாங்க. அதுவும் ரொம்ப பிரைட் கலராக போடுவாங்க. எக்ஸசிவாக ஆபரணங்களை அணிஞ்சிருப்பாங்க. ஆனால் தன்னை க்ளீனாக வச்சுக்க மாட்டாங்க. அவங்களுடைய செல்ஃப் கேர் ரொம்ப புவராக இருக்கும். அடுத்த முக்கியமான ஒரு கீ சிம்டம் என்னென்னு பார்த்தா மூட் அப்நார்மலிட்டிஸ் அண்ட் இன்க்ரீஸ்ட் ஆக்டிவிட்டீஸ். பேஷண்ட்கிட்ட அவங்க தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்கை கிராட்டிஃபை பண்ணுற விதமாக சில டிஸ்இன்ஹிபிட்டட் பிஹேவியர்ஸ் இருக்கும். அதாவது ரிமூவிங் த ட்ரெஸ், சிங்கிங், டான்ஸிங் எல்லாம் இருக்கும். தே ஆர் போஸ்ட்ஃபுல் அண்ட் தே ஃபீல் வெரி ஹை. நெக்ஸ்ட்டு டிக்ரீஸ்டு நீட் ஃபார் ஸ்லீப். மேனியா பேஷண்ட்ஸு லெஸ் தேன் 3 hours தான் தூங்குவாங்க. மேனியாவில் ஓவர் ஆக்டிவிட்டி ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸாக இருக்கிறதுனால லாங் டைம் அவங்க உட்காந்துருந்தாலும் தே நெவர் பிகம் டயர்ட் அண்ட் தே டோன்ட் கோ ஃபார் ஸ்லீப். சிலர் ஒரு வாரம் வரைக்கும் தூங்காமல் இருப்பாங்க. அவங்க தூங்கணுன்ற தேவையே குறைவாக இருக்கும். மேனியாவில் டியூ டு ஓவர் ஆக்டிவிட்டி அடுத்த முக்கியமான சிம்டம் என்னென்னு பார்த்தா டிக்ரீஸ்டு ஃபுட் இன்டேக். ஓவராக பேசிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க டயர்டானால் கூட அவங்களுக்கு சாப்பிடணுன்றது எண்ணமே வராது. இது நிறைய பேருக்கு டீஹைட்ரேஷனை கொண்டு வரும். அடுத்தது டிக்ரீஸ்ட் அட்டென்ஷன் அண்ட் கான்சன்ட்ரேஷன். Mania patients, they have difficulty in staying with one subject. They are distracted easily and they have increased goal-directed activities. அவங்களால எந்த ஒரு கான்வர்சேஷனையும் கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஈவன் ஒரு சென்டென்ஸ் கூட கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் பொறுமையாக இருக்க மாட்டாங்க. அவங்க இன்சைட்டு ஆப்சண்ட்டாகவும் ஜட்ஜ்மெண்ட்டு புவராகவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு மேனியாவை எப்படி டயக்னோஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். பேஸ்ட் ஆன் த சயின்ஸ் அண்ட் சிம்டம்ஸை வச்சு தான் மேனியாவை டயக்னோசிஸ் பண்ணுறாங்க. சைக்கலாஜிக்கல் டெஸ்ட்டில் யங் மேனியா ரேட்டிங் ஸ்கேலையும் மேனியா டயக்னோசிஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இதுவரைக்கும் நான் மேலே சொல்லியிருக்கிற சயின்ஸ் அண்ட் சிம்டம்ஸில் அட்லீஸ்ட் 3 சயின்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் ஒரு வாரத்துக்கு சஸ்டைண்டாக இருந்துச்சுன்னா அதையும் டயக்னோசிஸ் பண்ணுறதுக்கு க்ரைட்டீரியாவாக எடுத்துக்கிறாங்க. தரவு ஹிஸ்ட்ரி கலெக்ஷன், அப்சர்வேஷன், கிளினிக்கல் எக்ஸாமினேஷன் அண்ட் மென்டல் ஸ்டேட்டஸ் எக்ஸாமினேஷன் இது எல்லாம் மேனியாவை டயக்னோசிஸ் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான கீ பாயிண்ட்டாக அமையுது. மேனியா எபிசோட் இஸ் அன் ட்ரீட்டபிள் கண்டிஷன். மூட் ஸ்டெபிலைசர்ஸ் அண்ட் ஆன்டிசைக்காட்டிக்ஸ் ஆர் யூஸ்டு டு ட்ரீட் த மேனிக் எபிசோட்ஸ் இன் பைபோலார் டிசார்டர்ஸ். அலாங் வித் தட் ECT இஸ் அன் பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் சாய்ஸ் ஃபார் ட்ரீட்டிங் சிவியர் மேனியா. என்னுடைய சேனலில் ECT பற்றிய ஃபுல் வீடியோ போட்டிருக்கிறேன். இதுக்கு முன்னால் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. Psycho education and counseling also used in treatment of manic episodes. Next நம்ம பார்க்க போகிறது if mania is untreated what will happen. மேனியாவில் ஹைப்பர் செக்ஷுவல் பிஹேவியர், சப்ஸ்டன்ஸ் யூஸ் அண்ட் ட்ரக் அப்யூஸ் இருக்கிறதுனால HIV போன்ற எனி அதர் செக்ஷுவல் டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ் வர்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. ஹார்ம்ஃபுல் செல்ஃப் டிஸ்ட்ரக்டிவ் பிஹேவியர்னால சூசைட் கேன் அக்கர். Due to impulsive aggression and violence behavior, disruption in family can occur like divorce, separation, etc. Due to high-risk activities, finance loss, job loss, unemployment, these things can happen. Because of that, not only the person, the whole family will suffer. Violence and conflict with the law get a person into a prison. Finally, they will become homeless and destitute. நெக்ஸ்ட்டு நம்ம மேனேஜ்மெண்ட்டை பற்றி பார்ப்போம். மேனியா இருக்கிறவங்களுக்கு இன்சைட் இருக்கிறதில்ல. அதனால தான் செய்கிற காரியங்கள் எல்லாமே நல்ல சுகமாகவும் அவங்களுக்கு ப்ளீஸிங்காகவும் இருக்கிறதுனால மெடிசன் எடுக்க மாட்டாங்க. அதனால் மெடிசன் எடுக்கிறாங்களா இல்லையான்றதை என்ஷூர் பண்ணிக்கணும். ப்ரிஸ்கிரைப்டு மெடிசின்ஸை ஒழுங்காக எடுக்கணும். மெடிசின்ஸை தானாக ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. லித்தியம் போன்ற மெடிசின்ஸ் எடுக்கும்போது நிறைய தண்ணி குடிக்கணும். அப்பப்போ லித்தியம் லெவலை டெஸ்ட் பண்ணிக்கணும். சைடு எஃபெக்ட்ஸ் எதுனா இருந்தால் டாக்டர்ஸ்கிட்ட கேட்டு அதை எப்படி மேனேஜ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும். நல்லா தானே இருக்கேன் அப்படின்னு நினச்சிட்டு மெடிசின்ஸை ஸ்கிப் பண்ணக்கூடாது.
கண்டினியூஸாக மெடிசன் எடுக்கும்போது தான் மூடு ஸ்டேபிள் ஆகும், ஹைப்பர் ஆக்டிவிட்டி எல்லாம் நார்மலுக்கு வரும். அப்போ தான் ஃபர்தராக நெக்ஸ்ட் எபிசோட்ஸ் வராமல் ப்ரிவென்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு கம்ப்ளீட்டாக ஆல்கஹால் அண்ட் ட்ரக் யூஸை அவாய்ட் பண்ணணும். ஆல்கஹால், சப்ஸ்டன்ஸு, ட்ரக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது பிரெயினில் கெமிக்கல் சேஞ்ச் ஆகுது. இது இன்னொரு எபிசோடை ட்ரிகர் பண்ணுறதுனால இதெல்லாம் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணணும். அடுத்தது, இந்த மேனிக் எபிசோடை ட்ரிகர் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் காரணங்கள் இருந்துச்சுன்னா அவைகளை கண்டுபிடிச்சி அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். அப்படி பண்ணும்போது அடுத்த எபிசோடு வராமல் தடுக்கலாம். அடுத்தது, ஒரு டெய்லி ரொட்டீன் மெயின்டைன் பண்ணுற மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி ஷெட்யூல் போட்டு அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அது சரியாக பண்ண முடியாத சுச்சுவேஷனில் ஏதாச்சும் ரிலாப்ஸ் இருந்ததுன்னா ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு, ரெகுலர் எக்ஸசைஸ் ரொம்ப அவசியம். ரெகுலர் எக்ஸசைஸ் பண்ணும்போது தான் ஸ்லீப் பேட்டர்ன் இம்ப்ரூவ் ஆகும். அது மட்டும் இல்லை, மேனியாக்காக மெடிசின்ஸ் எடுக்கும்போது வெயிட் கெயின் ஆகலாம். ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகளும் இந்த எக்ஸசைஸ் பண்ணுறது மூலமாக கட்டுப்படுத்தலாம். குட் ஃபேமிலி சப்போர்ட்டும் ஸ்பிரிச்சுவாலிட்டியும் ரொம்ப அவசியம். நெக்ஸ்ட்டு, டிப்ஸ் ஃபார் நர்சிங் மேனேஜ்மெண்ட் ஃபார் மேனியா தான் சொல்ல போகிறேன். மேனியா பேஷண்ட்ஸ் ஆர் ஹை ரிஸ்க் ஃபார் இன்ஜுரி ரிலேட்டட் டு எக்ஸ்ட்ரீம் ஹைப்பர் ஆக்டிவிட்டி அண்ட் இம்பல்சிவ் பிஹேவியர். They may harm self or others. Mania patients can be aggressive or violent at any time. When mania patient become aggressive, you never see a patient alone. Keep arm length distance away from the patient. Keep a clear route to move when he try to attack. Make sure the patient doesn't have any weapons on his hand. If he has, don't fight with him to take it away. Ask himself to keep it on the table or on the floor. If the patient is not keeping the weapon on the table, you can distract the patient by splashing water on his face to remove the weapon. Keep him in a single room so that others will not be disturbed. Keep the environment to the minimum stimuli like low light, low noise, etc. If any hazardous objects and substances access to the patient, please remove everything. Do constant observation. Make use of his energy in engaging activities like drawing, writing, and doing some physical exercise. Stay calm and administer the prescribed medications. This will help a patient will not injure himself. Next, mania patients are high risk for violence due to excitement and delusional thinking and hallucinations. Intervention is at least every 15 minutes. Observe the patient behavior. Ensure that all the sharp objects are removed from the patient environment. Encourage the patient to ventilate the feelings. Redirect the violent behavior with a physical outlet. State the limitations and expectations. Never leave the patient alone unattended. Give an opportunity to share the status of mood and thoughts. Encourage and support them to seek help. Next, altered nutrition less than body requirements related to refusal or inability to sit still long. The nursing intervention is provide favorite food according to the patient like and dislikes with high protein, high calorie and nutritious food with vitamins and minerals. Provide 6 to 8 glasses of fluids per day. Next, impaired social interaction related to egocentric and narcissistic behavior. The nursing intervention is set limits on manipulative behavior. Explain the consequences if the limits are violated. Help and support the patient when he is trying to change the maladaptive behavior into adaptive behavior and give positive feedback for each steps when he is trying to do that. Help the patient to identify the positive aspects about himself, recognize and feel good about them. Enable the patient to connect with other people who shows interest in changing his life in good manner. Next, self-esteem disturbance related to unmet dependency needs. Nursing intervention is help him to set realistic goals for himself. Through role play demonstrate how well he can function independently. This will help him to increase his self-esteem. Teach about money management and self-care activities. Educate the patient and the family about stress management, self-coping skills,
ரிலாப்ஸ் ப்ரிவென்ஷன் அண்ட் சைக்கோ எஜுகேஷன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இதே போல் இன்னும் பல சைக்கியாட்ரிக் டிஸார்டர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். வேறு யாருக்கும் யூஸ் ஆகும்னு தெரிஞ்சால் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.